பொம்பளை வச்சு ஆம்பளை பெருமைங்கிறல எந்த விஷயத்துல பொம்பளை பெருமைங்கிற சம்பந்தம் நாங்க பெக்கிறோம் பிள்ளை நீ பெக்க முடியுமா ஏதோ எந்த வழியில உன்னால பெக்க முடியும் எதிரே இருந்தாலும் உண்மை ஒத்துக்கிறேன் நாங்க வயிற்றுல இருந்து பெப்போம் நீங்க எதுல இருந்து பெக்க முடியும் ஏமா இப்ப என்ன கேக்குற 10 மாசம் இருக்கும்போது பிள்ளைய பெக்க முடியுமான்னு கேக்குறேன் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன எதுக்கு கல்யாணம் பண்றோம் இருமா ஒரு பேச்சுக்குமா உன்னை நான் கல்யாணம் பண்றேன் நான் உன்னை மாசமாக்குறேன் இருமா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க என்னை பிள்ளைய பெக்க பண்ணி கேட்கறது இல்ல நான் உன்னை கல்யாணம் பண்றேன் உன்னை மாசமாக்குறேன் அதே மாதிரி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க என்னை மாசமாக்கு நான் பிள்ளைய பெற்று காட்டுறேன் என்னால முடியாதியா உன்னால நினைச்சா முடியும் ஆனா நீ வந்து வரட்டு கிளடி நீ உனக்கெல்லாம் அது கிடைக்கவே கிடைக்காது ஆப்பிரிக்கால கூட ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சிருக்காங்க பேப்பர்ல விட்டுருக்காங்க என்ன உனக்கு உள்ள குடலுக்கும் தானே இல்ல டவரும் கிடைக்காது நீ என்ன பேசிட்டு உனக்கு ஏற்கனவே அப்படியே கோலெல்லாம் உள்ள போய் ஒரு நாளைக்கு வந்து பாரு நான் ஒரு நாளைக்கு என்ன அரை நாளையிலே பாத்துட்டேன் ஒண்ணும் ஆகாத பையனு ஒரு நிமிஷம் வந்து பாரு ஒரு நிமிஷம் இல்ல நான் வந்து நேரா ஒரு 5 நிமிஷம் பார்த்தேனா உன்னோட அங்க ஜாதகத்துல அப்படியே சொல்லிருக்கேன் இந்த பையன் கதைக்கு ஆகாத பையன் அவங்க வீட்டுல அந்த பொம்பளையால எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அதுதான் ஒரு விஷயம் கிடையாது நீ 1/2 நிமிஷம் வந்து பாரு 3/4 நிமிஷம் வந்து பாரு உன்னை நான் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிருவையா நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஆளுன்னு வேலைக்கு ஆக மாட்டேன் என்னை பார்த்த உடனே கண்டுபிடிக்காத ஏன்னா வந்து உன்னை நாங்க வேலை செஞ்சாத்தேன் நீ உன்னால செய்ய முடியாது என்னை பார்க்க பிடிக்காது பார்க்கவே பிடிக்காது என்ன மத்ததுக்கு எங்க போயிட்டா அப்ப இங்க பாரு என்ன காயத்ரி தண்ணி ஏதாச்சும் வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் லெப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்கிடுவேன் என்கிட்ட அரைஞ்சு போனீங்கன்னா நான் பேசாம போயிருவேன் 4 பேருக்கு தலைமையில வச்சு உன்னை நக்கு நக்குல இடிச்சு விட்டு போயிருவேன் தெரியுமில என்கிட்ட யார் வந்து இடிச்சாலும் சொரண கட்டணம் சொரண சூடு சொரண வெக்க மரணம் எதுவுமே கிடையாது பொம்பளை பிள்ளைகளுக்கு இல்ல பொம்பளை பிள்ளைன்னா ஆம்பளைகளுக்கு வேலையே இல்லை தெரியுங்களா என்னைக்கும் உன் கூட சேர்ந்தா சூடு சொன்ன கூட அந்த ஊச்சி எனக்கு ஐயா எனக்கு முன்னாடியே பெரிய பெரிய மன்னாரன் கம்பெனி எல்லாம் சேர்ந்து கடைசி அஞ்சு நிமிஷம் வந்து சேர்ந்திருக்கிறான் நீ பெரிய பூலாந்தேவி ஓலாந்தேவி மேனா மண்டையா பணம் கொட்ட மாட்ட மாதிரி வச்சுக்கிட்டு ஏன் விட்டு மண்டைய பாரியா மண்டைய பார்க்காத பாத்தீங்கன்னா செத்து போயிருவேன் செத்து போயிருவேன் அதை பாத்தீங்கன்னா அதோட போக வீங்கி விரைச்சு போய் செத்து ஓட்டை பாக்கலாமையா நீ ஓட்டை பாக்கணும் நினைச்ச என்னைய வந்து ஓட்டை பாக்கணும் நினைச்சா பெரிய கோட்டைக்கு போயிருவேன் நீ மத்த ஓட்டையெல்லாம் பார்த்துதான் இப்படி கிறங்கி போனேன் ஓட்டையை போடாம விட மாட்டேன் உன்னையும் பார்ப்பேன் கொப்பனையும் பார்ப்பேன் உன் பாப்பனையும் பார்ப்பேன் உன்னனையும் பார்ப்பேன் உன் தம்பியும் பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்த்துருவேன் நான் எத்தனை பேர்த்த ஆளு தெரியுமா நான் பார்த்திருக்கேன் என்னை கூட பாரு எங்க அப்பான பாத்துறாங்க உன் தார்பாயை கிழிச்சு விடுறாங்க ஒன்னாலே முடியல உங்க ஒப்பனுக்கு இந்த வயசுல முடியுமா அவன் நரக்கடக்கத்தை குறைக்க முடியாது நீ அதெல்லாம் சும்மா வெறும் பேச்சையோட பேசிட்டு அலையலாம் ஏன்னா கதைக்கு ஆகாது ஏட்டு சொல்லுங்க கறிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி போனா போகுதுன்னு விடுறேன் உழைச்சு போ விட்டுட்டு போ நீ விட்டாங்க நான் விட்டாங்க எதுக்கு அலையிறீங்க லோலோன்னு அலையாத நீ என்னவே இருந்தாலும் இதுக்கு இப்படி அலையக்கூடாது நீ என்ன முருகன் இந்த அம்மனுக்கு இப்படி அலையாத நீ என்ன கட்டுற எழுத்துல வச்சுட்டாலும் ஆண்கள் புத்தி அவசர புத்தி பெண் புத்தி பின் புத்தி கிடையாது பொறுமையான புத்தி இருக்காங்க ஆக்குறது அழிக்கிறது எல்லாம் பொம்பளை தான் நாங்கதான் அவளும் பெண்ணால அழிவது பெண்ணால பொம்பளை மதிக்கணும் முறைப்படி போகாத இடம் போனா செருப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் பொம்பளை மதிச்சு ஒரு விஷயம் ஆக்குறது நாங்க அழிக்கிறது நாங்க கிடையாது உருவாக்குறது வந்து உண்டாக்குறது எல்லாமே நாங்க தான் குடும்ப குத்து விளக்கு நாங்க பெண்கள் தான் குத்துனா விளக்கு இங்க குத்து விளக்கு கிடையாது வந்து வலது காலை எடுத்து வச்ச உடனே மங்களகரமா போய் ஒரு குத்து விளக்கை ஏற்றி வைக்கணும் பெண்கள் கையில தான் ஏற்றி வைப்பாங்க ஆண்களை பொறுத்து வைக்கலாம் சொல்லுவோம் உங்களை பொறுத்து வைக்கிறது நீங்க பொறுத்துவீங்க நிறைய பேர் வீட்டுல தீய பொறுத்தி போட்டு வந்துருவீங்க எல்லாம் பீடி வைத்த வைக்க தீப்பெட்டி எடுப்பீங்க நாங்க எதுக்கு எடுப்போம் தீப்பெட்டி பொம்பளை பிள்ளைய அடுப்பு பத்த வைக்க 10 வயிறு சோறுன்னு புருஷன் மொண்டாட்டி பிள்ளைலாம் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அடுத்து 10 வைப்போம் தீப்பெட்டிய விளக்கு கொடுத்த தீப்பெட்டி எடுப்போம் நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க எல்லாம் நீங்க தீப்பெட்டி எடுக்கிறதெல்லாம் கெட்டதுக்கு தான் நாங்க எடுக்கிற தொட்டதெல்லாம் பெண்கள் நல்லதுக்கு தான் நீங்க தீப்பெட்டி எடுக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா ஒரு புருஷனை கொளுத்திட்டு அடுத்த புருஷனுக்கு அப்படி கிடையாது நீ வேணா சொல்லிட்டு போகலாம் ஏயா அடுத்த
விஷயம் சொல்றீங்க. மாற்றாந்தோட்டத்து மல்லிகையை வந்து மணக்காதுன்னு சொல்லியிருக்காங்க பழமொழிய. இல்லமா ஒரு விஷயம், இப்போ பொம்பளை பெருசுங்கிற இல்ல, எல்லா விதத்திலும் பொம்பளை பெருசுங்கிற. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். 1000 குட்டி செவர் தாண்டாலும் ஆம்பளை ஆம்பளை தான். ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஒரு விஷயம் எங்க அப்பா சொல்லுவேன், என் மகன் ஒரு நாளைக்கு 5 குண்டாட்டி 6 குண்டாட்டி கட்டுறேன், 8 குண்டாட்டி கட்டுறேன், என் மகன் சிங்க குட்டிட்டா அப்படிமா. அதே மாதிரி உங்க அப்பனை சொல்லு, என் மகன் ஒரு மகன் ஒரு நாளைக்கு 5 குண்டாட்டி 6 புருஷன் 6 7 புருஷன் 7 புருஷன் கட்டு. ஏதோ எங்கேயா கொண்டு சொல்றா 6 புருஷன் 7 புருஷன்? உங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்ல. வெக்கத்துல வச்சு சொரணை சுட்டு தின்ன பயலுகளுக்கு. ஓய்யா, ஆணுக்கு பெண்ணுக்கு கற்பு சமம். கற்பு வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு சரி சமம் இருக்காங்க. நீங்க பஸ் ஓட்டுனா நாங்களும் தான் ஓட்டுறோம். நாங்களும் தான் ஓட்டுறோம். நான் ஓட்டினாதான் உங்களுக்கு. நீங்க வண்டி ஓட்டுனா நாங்களும் வண்டி ஓட்டுறோம். நாங்க வச்சா நீங்க வைக்க முடியுமா? நாங்க வைக்கிற மாதிரி நீங்க வைக்க முடியுமா? நாங்க வைக்கிற மாதிரி நீங்க வைக்க முடியுமா? நான் மனசு வைக்கிற மாதிரி நீங்க வைக்க முடியுமா? நான் வைக்கிற மாதிரி அண்ணனா தம்பியா சித்தப்பனா பெரியப்பனா மாமனா மச்சானா எல்லா பேர்த்திட்டையும் ஒவ்வொரு முறை இருக்கு. அந்த ஒவ்வொரு முறைக்கு தகுந்த மாதிரி நாங்க ஒழுக்கத்தோட வாழணும். நீ ஒழுக்கத்தோட நீ 1/2 நாள் வாழ்ந்துவாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரும். ஒழுக்கம் உயிரினும் இல்லம்மா கோபப்படும். அதே மாதிரி நான் சொல்லுவேன். ஒன்னே கட்டிக்கிறேன். கீழத்துவல் காவல்துறை சார்பாய்வாளர் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீழத்துவல் காவல்துறை சார்பாய்வாளர் அவர்களுக்கு யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய பீசல் கிராம பொதுமக்களுக்கும் கீழத்தூர் காவல் நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆண்டோடு வாசித்துக் கொண்டு இருக்கின்ற பழையங்குளத்தை சேர்ந்த அருமையினர் பி முருகன் அவர்களுக்கு விழா கும்பிட்டர்கள் மாலை விழுந்து மரியாதை செய்கிறார்கள். தாளம் வாசித்துக் கொண்டு இருக்கின்ற அருமை மாமா எம்பிஎன் செல்வம் அவர்களுக்கு விழா கும்பிட்டர்கள் மாலை விழுந்து மரியாதை செய்கிறார்கள். நடிக்கும் காயத்ரி அவர்களுக்கு விழா கும்பிட்டர்கள் மாலை விழுந்து மரியாதை செய்கிறார்கள். ஒப்புனார் நடத்திக் கொண்டிருக்கும் நாதன் அவர்களுக்கு விழாவின் சார்பாக இந்த மாலை வைக்கப்படுகின்றார்கள். 1/10 சிறியவர்களுக்கும் சிறுசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பெருசு எத்தனை குண்டாச்சட்டை உடைச்சா இருந்துட்டாலும் நம்ம சொல்லணும்ல. நீ எத்தனை குண்டாச்சட்டியை உடைச்சியோ? நாடகத்தை காணவரும் சுற்றுவட்டார கலாலட்சி அன்பு உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் எத்தனை கொழுவோ முறிச்சியோ? கலைஞர்களுக்கும் முட்டையை கட்டாத சொல்லுவேல்ல பின்னாடி எப்படி சொல்ல போறியா என்ன மாதிரி சொல்ல போறியா? நன்றி நன்றி கலந்த வணக்கம். பணிவா சொன்னேன் வணக்கம். அதோட படிச்சது பூரா மறந்துடுவாங்க. மறந்துருக்கா? படிச்சது பூரா மறந்துருக்க. என்ன தெரியுது? எனக்கு போடும்போது நல்லா பக்குவமா பார்த்து பொக்கு பொக்குன்னு போட சொன்னாரா? உனக்கு பேச சொன்னாரா? உனக்கு போடையில ஏதாச்சும் சொன்னாரா? எனக்கு மாலை போடும்போது இருமா, எனக்கு போடும்போது எப்படி போட்டாங்க? நாங்க கூட அங்காளி பங்காளி போடும்போது ஒண்ணும் தெரியாது. ஆனா உன்னே போடும்போது எனக்கு எங்களுக்கு வந்து சுகமா தெரியும். ஏய், அவரு போடுறாரு, அவருக்கு தான் சுகமா தெரியும். அவர் போட்டுக்கிட்டு இருக்கல, உனக்கு எப்படி சுகமா தெரியும்? அவரு போட்டாங்க. பக்கத்து வீட்டுல வேலை நடக்கல, நீ நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்க. அவரு போட்டாங்க. வேலை தெரியும், ஒன்னால ஒண்ணுமாகாது, கையில வராது. அவரு போட்டாங்க, நான் போட்டாங்க, அவரு போட்டாங்க, நான் போட்டாங்க, எல்லாமே ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான். இந்த இடத்துக்கு என்ன வந்து வந்தேன்? இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம், இது ஜெக்காச்ச வந்த பழம், இது தேனாத இனிக்கு பழம், எல்லோரு வாக்கு பழம், இது எனக்கு தெரிந்த பழம், எத்தனைய பேசிக்கிட்ட இழந்த பழம் பார்த்துட்டு எடுத்து பார்த்து மஞ்சள் பாத்தியா உன் கைக்கு அடக்கமா நீ குடிச்சு பார்க்க மாட்டோமா இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம். இறந்த பழம் யாவது வந்திருக்கேன். இறந்த பழம் குடி கணக்கா உலக கணக்கா? ஒரு புடி கணக்கு.
புடி கணக்கா? 2 புடி கணக்கு, உலக்கு கணக்கு 3 புடி கணக்கு, 4 புடி கணக்கு. ஏமா ஒரு புடிக்கு எவ்வளவு? ஒரு புடிக்கு 25, 2 புடிக்கு 50, 2 புடிக்கு ஒரு ஒலு, 2 புடிக்கு ஒரு ஒலுக்கு எவ்வளவுமா? உலக்கா அவட பயந்தே கொலை ஆடி போயிட்டேன். உலக்கு கணக்கு. ஆமா உலக்கு வந்து ரொம்ப சின்னதா போகுது. ஆமா எனக்கு சிறுசு பிடிக்கிறது இல்ல, பெருசுதான் பிடிக்குமா? பெருசாதான் பிடிக்கும். ஏமா உலக்கு அதனால உலக்கு பொடி வந்து எனக்கு சரிப்பட மாட்டேங்குது. சரி கா- நிறைய பேர் உலக்கு கணக்கு வச்சாக்க ஆமா. சாவ விட்டுட்டு போயிடுறாங்க. சரிம்மா 2 புடி ஒரு உலக்கு எவ்வளவு? ஓலுக்கு எவ்வளவுமா? 2 புடி ஓலுக்கு எவ்வளவுமா? இப்படி ஐயா இந்த அந்த அரை இருக்கு, அரை எனக்கு அறையா செய்யறது பிடிக்காது. அரை ஓலுக்கு ஏய் அறையா செய்யறது பிடிக்காதியா? அவ்வளவுமா? முழுசா எதனா முழுசா வச்சுட்டே அப்ப செய்யணும். ஒரு ஓலுக்கு எவ்வளவு? ஒரு உலக்கு 25 ரூபா, அப்ப 2 புடிக்கு 2 பிடிக்கு 50 ரூபா. அப்ப குத்து கணக்கு குத்து கணக்குக்கு வந்து நீ கணக்கு போட்டு பாத்துக்க, ஒரு குத்துக்கு எவ்வளவு? 3 குத்துக்கு குத்து எவ்வளவு? மதிப்பா பாக்கணும்னா ஆ, நீ வந்து என்னன்னு கணக்கு பண்ணி பாத்துக்க. உனக்கு கணக்கு பண்ண தெரியுமா? கணக்கு பண்ண தெரியுமா? குத்து குத்தணும். ஒரு குத்துக்கு எவ்வளவுன்னு பாத்துக்க. ஒரு குத்துக்கு எவ்வளவு? ஒரு குத்துக்கு வந்து 25 ரூபாயா வருது, அப்ப 2 குத்துக்கு 50 ரூபாயே வருது. 7 புடி போயிருக்கு உங்க அம்மா. ஏய், ரொம்ப அதான் வயசா இவங்க 4 பேர் எதிர்த்து உன எட்டில அப்படி போறாங்க. யாருக்கு? துணியை வச்சு ஒட்ட வச்சு குத்து பிடிக்கும். 7 புடி போயிருக்கு உங்க அம்மா. படுக்க மாட்டியா? அடி வந்தாது வாட்டி மதுர இப்படி பண்ணிட்டு இருக்கிறது நல்லா இருக்குல்ல? நான் ஒரு தடவை தூக்கணும்னா நீ செத்துட்ட. இதுல என்னையா தெரியுது? எத்தனை தடவை குத்துனாலும் சொரணே இருக்க மாட்டேங்குது. இந்த பயல சொரணே இருக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அந்த இடத்துல குத்திட்டாயா? குத்த மாத்தி போடணுமா இல்லையா? தெரியாத வந்து ஒத்த குத்துலயே கிடக்கும். பெட்டியில தூக்கி வச்சு குத்துவேன்னு சொன்ன பொதுமத்து வாங்கறதா உறுதியாயிருச்சு.
விட்டேன் தெரியுமா? பொதுமத்து வாங்கட்டும் தான் விட்டேன். உனக்கு காலையில சம்பளம் பூதி. நான் ஏன் சொல்லல தெரியுமா? அவரும் 2 குத்து குத்தட்டும் தான் விட்டேன். இப்ப நீ செஞ்சு பாரு. தண்ணிக்கு வந்தா பெட்டி போச்சா? இவன் ஊரோ